அவர் எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டு வருகிற பொழுது அங்கே நியாயஸ்தலத்தை பார்க்கிறார். அங்கே என்ன இல்லை, அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தை பார்க்கிற பொழுது அங்கே நீதி அங்கே இல்லை, அநீதி இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிறோம். அங்கே ஒரு 17வது வசன விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடினாலே சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன் என்று இங்கே பிரசங்கி எழுதுகிறார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் என்ன செய்வாராம்? நியாயம் தீர்ப்பார். சன்மார்க்கர் என்றால் யார், துன்மார்க்கர் என்றால் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்கர் என்றால் யார் என்று பார்த்தால், உலக பிரகாரமாக கொள்கைகள், கோட்பாடுகள், நடைமுறைகளை பின்பற்றி அவர்கள் வாழ்வது, அதாவது சில ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறது, கற்பனைகளை கடைபிடிக்கிறது, இப்படி கிரமமாய் ஒழுங்கை கடைபிடிப்பது, இப்படி தங்களை இந்த விதமாக வாழ்கிற பொழுது இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, நிறைய தான தர்மங்களை செய்வது, இப்படியெல்லாம் வாழ்வது அது ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, தன்னுடைய சுய நீதியை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம், அது துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு கூட்டம். அவர் என்ன செய்வாங்க, தன்னுடைய மனது எதையெல்லாம் இச்சிக்கிறதோ நேசிக்கிறதோ அவைகளின்படியெல்லாம் நடந்து அவர்கள் தங்களுடைய வழிகளை பொல்லாத வழி நோக்கி பலவிதமான அசுத்த காரியங்களை செய்து இந்த உலகத்தை வாழக்கூடிய ஒரு கூட்டம். அல்லேலூயா. இரண்டு கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆனால் இரண்டு பேரையுமே என்ன செய்வாராம் ஆண்டவர்? அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலத்தில் அவர்கள் அங்கே நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு வருவார்கள் என்று இங்கே பிரசங்கி எழுதுகிறார். அப்போ எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாராக இருந்தாலும் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நிற்கிற பொழுது நாம் செய்கிற சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் அவர் என்ன செய்வாராம்? நியாயம் தீர்க்கிறவரா என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு சில மனிதர்கள் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போன மனிதர்கள். எதனால் அவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது இங்கே நாம் வாசிங்க. நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உண்மையை சொன்னார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை இங்கே சொல்லுகிறார். அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களை நீதிமான்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இங்கே
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த 2 மனிதர்கள், ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். 2 மனிதர்களுமே 2 பேருமே தேவாலயத்திற்கு போகிறார்கள். எதற்காக போகிறார்கள்? தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படியாக போகிறார்கள் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்குறோம். 10வது வசனம் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிற பொழுது முதலாவது ஜெபத்தை செய்கிற மனிதன் யார் என்று பார்த்தால் பரிசேயன். அவனும் ஆலயத்திற்கு வருகிறான். நம்பிக்கையோடு தான் வந்தான், விசுவாசத்தோடு தான் வந்தான். ஜெபிக்கும்படியாகத்தான் அவனும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறான். ஆனால் அங்கே அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, அந்த பரிசேயன் செய்த காரியம், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதர்களைப் போல நான் இல்லை. மற்ற மனிதர்களைப் போல நான் இல்லை. நான் ஒரு நீதிமான். அதுதான் அந்த 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த ஊமையை சொல்வதற்கு முன்பதாக அந்த வசனத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நான் ஒரு நீதிமான், மற்ற மனிதர்களைப் போல நான் இல்லை என்று அங்கே முதலாவது ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறான். இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இல்லை. இந்த ஆயக்காரனை போல நானும் இல்லை. அந்த ஆயக்காரன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படிங்கிறத பற்றி நாம் படிக்க போகிறோம். இங்கே இவனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவ் ஜெபம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, ஆவிக்குரிய நன்மைகளை பெறுவதற்கு, தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெறுவதற்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதனுடைய பரிசேயனுடைய ஜெபம் ஒரு பெருமைக்குரிய ஒரு வார்த்தையாக, பெருமைக்குரிய காரியமாக இந்த இடத்துல காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் பார்க்கிற பொழுது இன்னுமாக அவன் தன்னை குறித்து அவன் என்ன பெருமைப்படுகிறான் என்று பார்க்கிற பொழுது, வாரத்தில் 2 நாள் 2 டைம் நான் என்ன பண்ணுறேன், உபவாசம் செய்கிறேன். இன்னுமாக என்ன சொல்கிறாரு, என்னுடைய வருமானத்தில் நான் எல்லா வருமானத்திலும் நான் என்ன பண்ணுறேன், தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறான். இங்கே பார்க்கிறோம், தன்னுடைய பிரமாணத்தினுடைய ஒழுங்கை கடைபிடிக்கிறதை குறித்து அவன் பெருமைப்படுகிறான் என்று நாம் இந்த வசனங்களில் படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த ஆயக்காரனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூரத்திலே நிற்கிறான். ஒருவேளை இந்த பரிசேயன் என்ன பண்ணியிருப்பான், ஆலயத்தினுடைய அந்த முன் போர்ஷனில் வந்து நின்று தைரியமாக என்ன பண்ணியிருக்கான் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறாரு, தூரத்தில் நிற்கிறார். ஏன்னா தேவனுடைய அந்த சமூகத்திற்கு வருவதற்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு எனக்கு என்ன இல்லை, எந்த விதமான தகுதியும் இல்லை என்று சொல்லி அவன் நினைச்சான், தூரத்தில் நிற்கிறான். அது மாத்திரமல்ல, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க அவன் துணியவில்லை என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் என்ன செய்யறதில்லை, சத்தமாய் அப்படி துணியாமல் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில், மார்பிலே அடித்து கொண்டு பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். இந்த 2 ஜெபமுமே பார்க்கிற பொழுது, ஒருவன் தன்னை நீதிமான் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. அந்த பரிசேயனுடைய ஜெபத்திற்கு தேவ ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படவில்லை. அவன் நீதிமானாக்கப்படவில்லை. காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன் ஆவிக்குரிய பெருமையை மாத்திரம் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்குறோம். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிற பொழுது, கர்த்தரை ஆராதனை செய்கிற பொழுது நாம் எவ்விதமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம், நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது, இந்த பரிசேயனை போல நாம் பெருமையாய் பேசிக்கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அதிகமான கிருபை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி நாம் பெருமை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பெருமையுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரோடு கூட நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்து என்ன பண்ணுமா? மன தாழ்மையை என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ளணும். தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தில் பேதுரு நமக்கு அழகாக எழுதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தாழ்த்துகிறவன் என்ன செய்வானா? உயர்த்தப்படுவான். இந்த பரிசேயன் தன்னை தாழ்த்தவில்லை, தன்னை உயர்த்தி பேசினான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அவன் நீதிமானாக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆயக்காரன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுப்பட்டான். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 18வது அதிகாரத்தில். ஆண்டவர் சொல்கிறார், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 2 பேருமே போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆனால் நீதிமானாய் திரும்பி போனது யார் என்று பார்த்தால் அந்த ஆயக்காரன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது அந்த வசனத்தில் மார்க்கு சுவிசேஷத்துக்கு வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21. எப்படி எனில் இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமையும். அல்லேலூயா. இங்க பாருங்க, பெருமை எங்கிருந்து புறப்பட்டு வருது? தன்னுடைய இருதயத்திலிருந்து. அந்த பரிசேயனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? பெருமை மாத்திரம் இருந்தது. ஆனால் அவனால் நினைச்சமில்லை, தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக நாம் இன்னொரு அதில் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். லூசிபரை குறித்து நாம் பார்க்குறோம். அவன் பெருமையினால் என்ன பண்ணார்? இழந்து போனான். நெபுகாத்நேச்சாரை குறித்து நாம் பார்க்குறோம். இப்படி பெருமையினால் வீழ்ந்து போனவர்களை குறித்து வேதம் நமக்கு நிறைய வசனங்களிலே காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் முடிய இருக்கிற பகுதிகளிலே இங்கே ஒரு சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு
இளைய குமாரன் என்ன செஞ்சார்? தன்னுடைய தகப்பனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆஸ்திகளை தன் பங்கை எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணான்? தூர தேசத்திற்கு போகிறான், துன்மார்க்கமாய் வாழ்கிறான். அவனிடத்தில் இருந்த எல்லா விதமான ஆஸ்தி, அவனுக்கு இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து விட்டது. செலவழிந்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? ஒரு வேலை தேடி அலைகிற பொழுது என்ன பண்ணுறாராம்? ஒரு பன்றி மேய்க்கக்கூடிய வேலை கிடைக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த என்ன பண்ண அந்த பன்றி மேய்க்கிற தவிட்டையாவது நான் என்ன செய்வேன்? சாப்பிட்டுட்ருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு என்ன வருது? ஒரு உணர்வு வருகிறது. என்ன வருது? பாவ உணர்வு அந்த இடத்துல வருகிறது. இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா 17வது வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என்ன செய்கிறான்? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என்னது நேர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் இங்கே என்ன பண்ணுறேன்? பசியினால் சாகிறேனே என்று சொல்லி அந்த இடத்துல தான் அவனுக்கு புத்தி வருது. வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய மனதில் ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. அந்த 18வது வசனத்தை தான் அந்த எண்ணத்தை குறித்து அந்த இடத்துல எழுதுகிறது. என்ன சொல்கிறாராம்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு நான் போவேன். என் தகப்பனிடத்திற்கு போய் நான் என்ன சொல்லுவேன்? பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? உம்முடைய மகன், உம்முடைய குமாரன் சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை, எந்த விதமான அருகதையுமே இல்லை, தகுதியுமே இல்லை. உன்னுடைய பண்ணையில் என்ன பண்ணுறாங்க? நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரில் ஒருத்தனா என்ன பிச்சைக்குன்னு சொல்லி கேட்பேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறான். முதலாவது என்ன பண்ணுறான்? அவனுக்கு புத்தி வருகிறது. புத்தி வந்தோடனே என்ன பண்ணுறான்? மனதில் நினைக்கிறான். நினச்சிட்டு இப்போது என்ன பண்ணுறான்? அதே பிரகாரம் அந்த என்ன நினச்சானோ அதே பிரகாரம் என்ன பண்ணுறான்? மீண்டுமா புறப்பட்டார். இப்போ என்ன பண்ணுறார்? உடனே நினச்சதோடு நிற்கல, புறப்பட்டு எங்கே வர்றார்? நேரா அப்பா வீட்டுக்கு வரார். அந்த வசனத்தில் பார்க்குறோம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போது பார்த்தோம், அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு? என்னைக்கு என்னுடைய மகன் என்னுடைய இல்லத்துக்கு வருவான், என்னுடைய சமூகத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகப்பனோட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போ என்னுடைய மகன் என்னை தேடி வருவான் என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் வருகிறான். அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு? ஓடி போய் அவனை முத்த செய்கிறாரு. இன்னும் என்ன பண்ணுறாரு? அதே போல் அந்த மகன் அந்த தகப்பனத்தில் என்ன பண்ணுறாரு? நான் என்ன நினச்சானோ அது அப்படியே அப்பாவிடத்தில் இப்போ சொல்கிறான். நான் என்ன பண்ணேன்? ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். அதே போல் உமக்கும் என்ன பண்ணல, நான் கீழ்ப்படியலை, கீழ்ப்படியாமல் நான் போயிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்? திரும்பி வந்துட்டேன். எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் கூலிக்காரில் நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லி அப்படியே அந்த தகப்பனிடத்தில் அவன் கேட்ட உடனே இங்கே என்ன நடந்துன்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு? மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். அல்லேலூயா களி கூறுறார். இப்போ இந்த சம்பவத்தில் இன்னொரு மகன் இருக்கிறான், களி கூறுது. அந்த மகன் என்ன பண்ணுறாரு? அவன் அந்த தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள்ள வந்துடுறாரு, மகிழ்ச்சியாயிடுறாரு என்று நான் படிக்கிறோம். இன்னொரு மகனை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொரு மகன் யார்? மூத்த குமாரன். இந்த மூத்த குமாரனை குறித்து நான் பார்க்கிற பொழுது 25வது வசனத்திலிருந்தே நாம் பார்க்குறோம். அவனுடைய மூத்த குமாரன் எங்கே இருக்கிறாரு? அந்த பையன், 2வது பையன் வருகிற பொழுது மூத்த குமாரன் எங்கே இருக்கிறான்? வயலில் இருக்கிறான். அப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறான். வந்துட்ட உடனே நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்குது, நடனம் டான்ஸ் எல்லாம் அங்கே நடக்குது. அப்போது வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறேன், என்ன நடக்குது? உன்னுடைய தம்பி வந்திருக்காரு, இப்போ என்ன பண்ணுறாரு? அதனால் கொளுத்த கன்ற உங்கள் அப்பா அடித்து மிகவும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்கே வேலைக்காரன் சொல்கிறான். சொன்ன உடனே
அந்த மூத்த மகன் என்ன செய்கிறான் என்று நாம் பார்க்குற பொழுது 28வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவன் மிகுந்த கோபம் அடைகிறான். உள்ளே போக மனது இல்லை. தகப்பனார் என்ன பண்ணுறாரு? அவனை மிகவும் வருந்தி அழைக்கிறார். இங்கே பார்க்குறோம், இந்த பகுதியில் நான் படிக்கிறேன், எப்படி அந்த பரிசேயனை போல இந்த மூத்த குமாரனும் என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறான், கோபம் அடைகிறான். அந்த ஆசீர்வாதமான அந்த வீட்டுக்கு, அப்பாவனுடைய வீட்டுக்கு போகிறதற்கு அவனது என்னல்ல மனது இல்லை. ஏனென்று சொன்னால் அவனிடத்தில் என்னல்ல அன்பு இல்லை. அவனிடத்தில் பந்தியிலே பங்கடைய வேண்டும், தேவனுடைய அந்த சமூகத்தில் அப்பாவுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. தகப்பனுடைய அழைப்பை அவன் அசட்டை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இவனும் தன்னுடைய சுய நீதியினாலே நான் வாழ வேண்டும், அப்பாவனுடைய சமூகத்திற்கு செல்வது வேண்டிய அவசியமில்லை, என்னுடைய சுய நீதி, நான் எப்போதும் நான் அப்பாவோடு கூட தான் இருக்கிறேன், நான் இங்கே இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசீர்வாதமான அந்த சந்தோஷத்தை அவன் இழந்து போனான். தன்னுடைய சுய நீதியினாலே தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை இந்த இழந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த இளைய குமாரன் என்ன செஞ்சான்? மீண்டுமாய் அந்த அப்பாவனுடைய சமூகத்திற்கு வந்து தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு வருவோம். 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த 19ஆம் வசனம் விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதனை குறித்து வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு என்னல்ல, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான என்னல்ல சம்பிரமமாய் சாப்பிட்டு அழகாய் வாழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவனுடைய வீட்டில் இன்னொரு மனிதனும் இருக்கிறான். இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய பேர் என்ன? லாசர். இந்த லாசர் எப்படி இருந்தான் என்று பார்க்கிற பொழுது அவனுக்கு வியாதி இருக்குது, அவனுக்கு என்ன இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை. இந்த ஐஸ்வர்யவான் எப்போ சாப்பிடுவாரோ, சாப்பிட்ட உடனே அவருடைய மேஜையிலேருந்து ஏதாவது சாப்பிட்டு சிந்தி விழுவும் இல்லையா, அந்த என்ன பொறுக்கி சாப்பிடணும், இதுதான் அவனுக்கு சாப்பாடு. 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? மரிக்கிறார்கள். இந்த லாசரு என்ன செய்கிறாரு? தேவனுடைய அந்த ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். இங்கே 2 சம்பவத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். அதாவது ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான்? நீதி, நியாயம், அன்பு, இரக்கம் என்பவைகளை மறந்து போனான். இரக்கம் என்பதிலே மறந்து போனான். தன்னுடைய பிரமாணங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தன்னுடைய கற்பனைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்ன செய்யணுமா? பிறனிடத்திலும் அன்பு கூறணும். அந்த அன்பு இந்த ஐஸ்வர்யனிடத்தில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்துக்கு மீண்டுமாக நாம் வருவோம். 5வது அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம்
அலறி அழுங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். உங்கள் வயல்களை வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இன்னும் நிறைய காரியங்களை நமக்கு சொல்றார். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. என்ன செய்தா? கூக்குரல் இடுகிறது. இன்றைக்கும் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த வேதனை, அவருடைய அந்த வேர்வை என்ன செய்தான்? அது சத்தம் இடுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் வசனத்தில் சொல்கிறார், அறுத்தவருடைய கூக்குரல் சேனையில் கர்த்தருடைய செவிகளிலே பட்டது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய அந்த எளியவர்களுடைய அந்த கூக்குரலை அவர் என்ன செய்கிறாராம்? கேட்கிற தேவனாக இருக்கிறார். இந்த லாசருனுடைய நிலைமையில் பார்க்கிற பொழுது அவன் எவ்விதமாய் அவன் கஷ்டப்பட்டிருப்பார், துன்பம் அடைந்திருப்பான், வேதனை அடைந்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அன்புள்ளவனாக இருந்தான், இரக்கமுள்ளவனாக இருந்தான். தன்னுடைய வறுமையிலும் அவன் என்ன செஞ்சான்? ஒரு நாளும் தேவனை அவன் தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதன் எங்கே செல்லப்பட்டான்? ஆபிரகாமுடைய மடியிலே அவன் சேர்க்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அவர் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தார். இன்னுமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனிதனாக இருந்தார். அப்படிப்பட்ட மனிதனை அந்த மடியிலே தேவன் இந்த லாசருவை கொண்டு போய் சேர்த்தார். ஆபிரகாமுடைய பிள்ளையாய் அந்த இடத்துல அவன் லாசர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். 19வது அதிகாரம். மத்தேயு 19வது அதிகாரம் 16 26 முடிய உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவன் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், நல்ல போதகரே, 16வது வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு கேள்வியை இவன் கேட்கிறான். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிலையில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இன்றைக்கும் கூட நாம் பார்க்குறோம், அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு தர்ம காரியங்களை செய்தால், நன்மை செய்தால், பிறருக்கு ஏதோ உதவி செஞ்சுட்டா போதும், நம்ம என்ன பண்ணுறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்றைக்கி அநேகர் நினைத்து கொண்டிருக்கார். இதை போல தான் இந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் கேட்குறான், நல்ல போதகரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறான். ஆண்டவர் அவனிடத்தில் சொல்ல காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் என்ன செய்யணும்? நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், எல்லா கற்பனைகளும் என்ன பண்ணுறேன்? நான் கடைபிடிக்கிறேன், எல்லா கற்பனைகளையும் நான் கடைபிடிக்கிறேன். அந்த 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிறு வயது முதல் என்ன பண்ணுறேன்?
நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு, இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறதுன்னு சொல்லி கேட்குற பொழுது அந்த ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ போய் என்ன பண்ண, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரர் கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த மனிதன், அந்த வாலிபன் என்ன செஞ்சானா, மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான் என்று அந்த வசனம் பிற்பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவனுக்கு என்று ஒரு நீதி இருந்தது. தன்னுடைய எல்லா காரியமும் கற்பனையில் எல்லாம் நான் கடைபிடிக்கிறேன், அதனால் நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய சமூகத்தை சென்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய நீதியை அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனிடத்தில் இன்னும் ஒரு குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டினார். இன்னும் ஒரு குறைவை அந்த இடத்துல சுட்டி காட்டின பொழுது அவன் மிகுந்த ஐஸ்வர்யமாக இருந்தபடியினால் என்ன பண்ணான், அதை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியவில்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நாமும் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் எல்லாவற்றையும் ஒழுங்காய் கடைபிடிக்கிறேன், தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறேன், ஆராதனை செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், வேத வசனங்களை ஒழுங்காய் கிரமமாய் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லா காரியமும் இருக்கிறது, இன்னும் என்னிடத்தில் குறைவு உண்டு என்று ஆண்டவர் நம்மை ஒரு சில காரியங்களிலே நம்மை உணர்த்துகிற பொழுது இந்த ஐஸ்வர்யானை போல நாம் ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமா, இல்லது அதை விட்டு கொடுப்பதற்கு நாம் மனதில்லாமல் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி எபேசு திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் நாம் பார்க்கிற பொழுது சீமோன் பேரிடத்தில் ஆண்டவர் கேட்டார் 3 முறை, என்னிடத்தில் இன்னும் அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் இன்னும் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்ட பொழுது, ஆமாண்டவர் உம்மை நேசிக்கிறேன், உம்மிடத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த ஆண்டில் 2026 ஆண்டில் ஜனவரி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறோமா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு, ஆண்டவர் நம்மை சுட்டி காட்டுகிற பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அந்த ஐஸ்வர்யவான் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம், தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷத்தில் அதைத்தான் நாம் படித்தோம். 21ஆம் அதிகாரத்தில் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வருவோம். 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய, அதாவது அந்த வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி ஒரு உவமையை இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் 21வது வசனத்தில் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற மனிதன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அல்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாக நாம் இருக்க நம்மை ஆயத்தப்படுத்திக்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, நன்றாய் விளைஞ்சது.
அப்போது அவன் யோசனை செய்கிறான். தன்னுடைய குடோனில் நல்லா இடித்து பெருசாக கட்டி சேர்த்து வைக்கணும். எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் அவனுடைய வார்த்தையிலேருந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா, அந்த வசனத்தில் படிங்க, 19வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவோடே சொன்னான். சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா? ஆத்துமா என்னைக்காவது புசிச்சு குடிக்குதா? ஆத்துமா என்ன செய்ய முடியாது? சரீரம் வேணால் நல்லா புசிச்சு குடிக்கும், ஆர்ப்பாட்டம் பண்ணும், எல்லாம் பண்ணும், டேஸ்ட் பண்ணும். ஆனால் இவன் சொல்லக்கூடிய அந்த ஒருவேளை உலக பிரகாரமாக தன்னுடைய சரீரத்துக்கு பிரகாரமாக எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தானா அந்த இடத்துல அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஆனால் இங்கே தன்னுடைய ஆத்துமாவே நீ என்ன செய்யுது, உனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே. இந்த வசனத்தில் பார்த்தோம், தேவன் அவனை நோக்கி மதிகேடனே, இவருடைய ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்து போட்டு போனால் நீ சேரித்த பொருளாம் எங்கே போகும்? அப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாய் காத்து கொள்ள கடவுது என்று சொல்லி நாம் நிருபத்தில் படிக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காத்து கொள்ள வேண்டும். அப்போது ஆத்துமாவுக்கு சரீரத்தை காத்து கொள்வதற்கு நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். உலகப் பொருளாலே ஒரு நாளும் தன்னுடைய ஆத்துமாவை ஒருவரும் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? காத்து கொள்ள முடியாது, திருப்தி செய்ய முடியாது. சங்கீத புஸ்தகத்துக்கு வருவோம். சங்கீத புஸ்தகம் 104வது சங்கீதம். பதினான்கு 15 வசனங்களை வாசிங்க. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷர்களுக்கு உபயோகமான பயிர் வகைகளை எல்லாம் முளைப்பிக்கிறாரு. மனுஷனுடைய இருதயத்தை திராட்சரசத்தையும் முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயும் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஆனால் ஆத்துமாவை திருப்தி செய்கிறதற்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, அந்த ஆத்துமா நம்மை பாதுகாத்து கொள்ள நம்மை ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியு குறித்து நாம் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். இவன் எப்படிப்பட்ட மனிதன்? இவனும் ஒரு ஐஸ்வர்யவான், 100க்கு அதிபதி. செசரியா என்கிற பட்டணத்தில் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்த்தால், தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்தோடு
மாத்திரமல்ல, இன்னும் அவன் என்ன செஞ்சான்? தான தர்மங்களையும் செய்து வந்தான். அதே போல் இன்னொரு காரியத்தை குறித்து அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நாம் பார்க்கிற பொழுது இந்த கொர்நேலியை குறித்து வேதம் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. அந்த மனிதன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து தன்னுடைய ஆத்மாவை காத்து கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். அந்த அதிகாரத்தை முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே என்ன பண்ணுறது? பேதுரு அங்கே வருகிறார். அந்த இடத்துல அவனுக்கு சத்தியத்தை போதிக்கிறாரு. போதித்த உடனே அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தைகளை, பேதுருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வசனத்தை கேட்ட அந்த கொர்நேலியும் அவனுடைய வீட்டார், அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நம்ம வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணாங்க? தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார்கள் என்று அந்த 47வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கொர்நேலியு அவன் தேவ பக்தியுள்ள மனிதனாக இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தான தர்மங்களை செய்து வந்தான். தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். அவனுக்கு என்ன கிடைத்தது? பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொண்டான். தேவ நீதிக்குள்ளாக தன்னை காத்து கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இந்த நாளிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொர்நேலியை போல நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பட்டு. இன்னொரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். யோபு குறித்து நாம் படிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டதான்? உத்தமனாய் இருந்தார், சன்மார்க்கனாய் இருந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன். அவன் அவன் செஞ்சார், தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் நினைச்சக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார்? பலி செலுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்ணுங்களை மூடி தேவனுடைய கேட்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நேராக நாம் நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யாராக இருந்தாலும், ஒரு நாள் சன்மார்க்கராக இருந்தாலும் துன்மார்க்கராக இருந்தாலும், தேவன் ஒரு நாள் நம்மை நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். அந்த நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டு வருகிறது. அதில் நாம் நிற்கிற பொழுது நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தோம், இந்த பரிசேயன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு ஆவிக்குரிய பெருமையுடையவனாக இருந்தான். தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டான். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து அவன் மெச்சிக்கொண்டான். மற்றவர்களை குறித்து அவமானமாக நினைத்தான். அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அவனை நினைத்து தேவ சமூகத்துக்கு வந்தான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அவன் நீதிமானாக்கப்படவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் மூத்த குமாரன் அவன் அந்த தகப்பனோடு கூட தான் இருந்தான். ஆனால் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. தகப்பனுடைய சந்தோஷத்தில் அவனால் வாழ முடியல. ஏன்? அவன் கோபக்காரனாக இருந்தான். தன்னுடைய சகோதரன் மனம் திரும்பி வருகிற பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த நடன கலைப்பை, ஆசீர்வாதங்களை, தகப்பனுடைய அந்த சந்தோஷத்தை இழந்து போன மனிதனாக இருந்தான். ஆனால் இளையகுமாரன் ஒருவேளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை செய்து அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தான், தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அவன் தன்னை உணர்ந்தான். உணர்ந்த பொழுது மீண்டுமாய் திரும்பி தகப்பனிடத்திற்கு வந்தான். தகப்பனிடத்தில் வருகிற பொழுது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை மகிமைப்படுத்தினார். அவனோடு கூட அவனை சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு வாழ்க்கையில் நாம் பார்த்தோம், இன்னொரு மனிதன் அனுதினமும் சம்பரமாய் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு வேலைக்காரனாக இருந்து அவனுடைய
அவனை நம்பி இருந்த இந்த லாசருவை அவன் நோக்கி பார்க்கவில்லை, அவனை குறித்து கவலைப்படவில்லை, அவனுக்காக பரிதாபம் எடுக்கொள்ளவில்லை, அவனை அவமதித்தான். ஆனால் லாசருவோ தன்னுடைய இல்லாமையிலும் வறுமையிலும் ஒருபோதும் அவன் ஆண்டவரை முறுமுறுக்காதபடி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினாலே அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். நான்காவதாக நாம் பார்த்தோம், ஒரு வாலிபன் அவன் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இடத்தில் கேட்டார். எல்லா கற்பனைகளையும் கை கொண்டிருந்தாலும் இன்னும் உன்னிடத்தில் என்ன குறை உண்டு? அந்த குறைவை ஆண்டவர் அவனிடத்தில் சுட்டி காட்டின பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவர் இந்த காரியத்தில் நீ இன்னும் குறைவாய் இருக்கிறாய் என்று நம்மை உணர்த்துகிற பொழுது, சத்திய வசனத்தினாலே நம்மை உணர்த்துகிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறோமோ, அல்லது அந்த வாலிபனை போல அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் துக்கமாய் திரும்பி போகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல கொர்நேலியு குறித்து நாம் பார்த்தோம். அவன் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் ஐஸ்வர்யனாக இருந்தாலும் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை, மிகுந்த ஜெப வாழ்க்கை, தான தர்மமுள்ள வாழ்க்கை, தன்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த மனிதனைப் போல இந்த நாளில் இந்த 2026 ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் நம்ம ஆராய்ந்து, ஆண்டவர் இன்னும் நான் நம்முடைய சமூகத்தில் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? அந்த எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்னார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். அன்றைக்கு நாம் எப்படி இருந்தோம்? இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, நான் நிறைய வேத வசனங்களை கற்றிருக்கிறேன், நிறைய பாடல்கள் எனக்கு தெரியும், நிறைய காரியங்களை குறித்து நான் அநேக சபைகளில் அநேக கூட்டங்களில் ஆவிக்குரிய கூட்டங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன், வேத வசனங்களை கற்றிருக்கிறேன் என்றெல்லாம் நாம் நினைத்திருக்கலாம். ஆவிக்குரிய பெருமை என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சீமோன் பேரிடத்தில் கேட்டார், என்னை இன்னும் அதிகமாக அன்பாய் நேசிக்கிறாயா? என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? எல்லாவற்றை காட்டிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாளில் நாம் எல்லாற்றை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள், தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாரை காட்டிலும் நம் ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமா? ஒரு என்னை பின்பற்ற வர விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நாம் அப்படி ஒப்புக்கிட்டோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே எங்களை உடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஆண்டவர் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை நீ ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற வேண்டும், இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை உண்டு அதை நாங்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களை ஆண்டவரை இந்த வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் சகல துதிகன மகிமையாவையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.